இருக்கிற காரியங்கள் மூன்றாவது இனி நாம் தியானிக்க போகிறோம். சொல்லுங்க. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள். இனிதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். எல்லாரும் விழிப்பாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த பகுதியை தியானிக்க தந்தது நல்ல ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஏனென்றால் அநேக குழப்பங்கள், அநேக கேள்விகள் இந்த புஸ்தகத்திலே உண்டு. எந்த குழப்பமும் கிடையாது. தேவன் குழப்புகிற தேவன் அல்ல. அவர் கலக்கத்தின் தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? தெளிவின் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ 2 காரியங்களை தியானித்தோம். மூன்றாவது உள்ள காரியம் என்ன? 4வது அதிகாரத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு. போதும். இவைகளுக்கு பின்பு அப்படி என்றால் என்ன? இருந்தது முடிந்தது, இருக்கிறதும் முடிந்தது என்றால் இனி என்ன? எதிர்காலம். அல்லேலூயா. அப்படி என்றால் என்னவென்றால், இந்த 3வது அதிகாரத்தோடு சபை முடிவடைந்து விட்டது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். அதற்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். முதலாவது ஆதாரம், இந்த 4வது அதிகாரத்திலிருந்து சபைங்கிற வார்த்தையே இருக்காது. ஆமென். முதல் ஒரு சான்று கடைசியில ஒரு இடத்துல வரும். அது கன்க்ளூஷன் சொல்லும் போது மாத்திரம் சொல்லுவாங்க, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் ஆதாரம் என்ன? சபை என்ற வார்த்தையே என்ன செய்யப்படாது. சபைக்கான வார்த்தைகளோ சபைக்கான காரியங்களோ அங்கு சொல்லப்பட்டிருக்காது. இரண்டாவது, இது உபத்திரவ காலம். சபையானது உபத்திரவத்திற்குள்ளா என்ன செய்யாது? போகாது. ஏனென்றால் சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம். கிறிஸ்து ஒரே ஒரு முறைதான் என்ன செய்வார்? அடிக்கப்படுவார். எனவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை துன்பப்படுத்தப்படாது. எல்லா துன்பத்தையும் யார் ஏற்றுக்கொண்டார்? சொல்லுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டார். மோசே கண்மலையே எத்தனை தடவை அடிப்பாரு? சொல்லுங்க. ஒருக்கா தான் அடிக்க சொல்லி இருந்தது. அவர் எத்தனை தடவை அடிப்பாரு? ஆமா. அதனால அவர் என்ன செய்ய மாட்டாரு? கானானுக்குள்ள போக மாட்டார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து என்கிறவர் ஒரு முறைதான் மனிதர்களுக்காக மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவனுடைய சட்டமாயிருக்கிறது. இனியுள்ள காரியங்களை நாம் வசனத்திலிருந்து ஆதாரமாய் பார்க்க முடியும். சரி, இவை அப்போ எல்லாரும் கவனமா தெளிவா சொல்ல வேண்டிய காரியம் என்ன? 3ஆம் அதிகாரத்தோடு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஆமென் உபத்திரவ காலம் துவங்க போகிறது. எனவே நம்ம இங்க இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்க ஒரு குதிரையை பார்த்தேன், இங்க ஒரு குதிரை போகுது, பச்சை குதிரை ஒண்ணு போகுது, சிவப்பு குதிரை ஒண்ணு போகுதுன்னு எல்லாம் பிரசங்கங்களை கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் உபத்திரவ காலத்துக்கு உள்ளது. அல்லேலூயா. அந்த காலத்திலும் சில கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பெயர் என்னது? கைவிடப்பட்ட இரகசிய வருகையிலே கைவிடப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு திரும்பவுமாக உபத்திரவத்தினூடாய் கடந்து சென்று தேவராஜ்யத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ எல்லாருடைய சிந்தையிலும் இப்ப வர வேண்டியது நேர பரலோகத்தின் காட்சி. இப்போது இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். போதும். அப்போ இங்க இருந்தவர் எப்படி இருந்தார்? பார்வைக்கு வெள்ளையா இருந்தாரா? வச்சிரக்கல். வச்சிரக்கல் பார்த்திருக்கீங்களா?
ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது ஜாஸ்பர் அப்படின்னு. ஜாஸ்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல நிறைய ஜாஸ்பர்லாம் இருப்பாங்களே. வச்சிர கல்லாக்கும் ஜாஸ்பர். எப்படி? ஒரு கல்லுக்கு பேர் தான் ஜாஸ்பர். பைபிள்ல அப்படிதான் இருக்கிறது. இந்த ஜாஸ்பர்ங்கிற கல்லும் இனி பதுமராகம், இது கனோலியன் அப்படின்னு ஒரு கல். இதெல்லாம் மிகவும் விலை உயர்ந்த கற்கள். இந்த இரண்டு கற்களும் எப்படிப்பட்ட நிறத்துல இருக்கும் என்று சொன்னால், இந்த ஜாஸ்பர்ங்கிற கல், வச்சிர கல் ஆரஞ்சு கல் மாதிரியும் கொஞ்சம் பிரவுன் கலந்த மாதிரியும் ஒரு ரெட்டுல இருக்கும். எப்படி? ஆரஞ்சு கலராகவும் பிரவுன் கலராகவும் கலந்த ஒரு ரெட்டு. என்ன ஒரு கல்? பதுமராகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரெட்டா தான் இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணனா என்ன ஒரு கலர் வருமோ அவருக்கு சொல்ல தெரியல. வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். அப்படி ஒரு அழகு. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இப்படிப்பட்ட ஒரு மாணிக்கமான கற்களை போல ஜொலித்தார். தொடர்ந்து வாசிப்போம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும், 4வது வசனத்தை வாசியுங்கள். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். சரி, இப்போ 24 சிங்காசனம் இருக்கிறது, 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நிறைய வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் செய்தியை கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? சொல்லுங்க. தெரியாது, இங்கேயும் சொல்லல. ஆனா யாராக இருக்கக்கூடும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், 12 அப்போஸ்தலர்களும், அதாவது 12 சீஷர்களும், இன்னும் 12 பழையற்பாட்டு புதியற்பாட்டு பரிசுத்தவான்களுமாய் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. 24 வரும். எத்தனை பேர் வரும் பாத்தீங்களா? மோசே இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார்கள், ஏசாயா, எலியா, இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதுல எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்கும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென். எப்படியோ பழையற்பாட்டு பரிசுத்தவான்களும் 12 சீஷர்களும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒன்று 12 கோத்திரத்தில் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான தெளிவான விளக்கங்கள் இல்லை. நமக்கு ரொம்ப தெளிவா வேணும்னா நம்ம அங்க போய் பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவநாம மகிமைப்படுவதாக. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. தேவன் இருக்கிற இடம், அந்த சிங்காசனம், அதனுடைய ஒரு தோற்றத்தை பாருங்கள். அவர் இருக்கிற இடத்துல கண்ணாடி கடல். கண்ணாடி கடல்னா என்ன? டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எப்படி இருக்கும்? தண்ணீர் தான், கடல் தான். அது எப்படி இருக்கும்? கண்ணாடி, கிளாஸ் போல இருக்கும். ஆமென். அந்த சிங்காசனங்கள்ல இருந்து நம்ம இப்போ லைட் மியூசிக் எல்லாம் போடுவாங்க, லைட் எல்லாம் இது பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டேஜ்ல லைட், நிறைய ஒளி விளக்குகள் போடுவாங்க, வேற என்ன, சத்தங்களை உண்டாக்குவாங்க.
புகை மூட்டங்களை எல்லாம் உண்டாக்குவாங்க. இதெல்லாம் அங்க எப்படி இடி முழக்கம் போல சத்தம் இருக்குமா. ஆமென், அல்லேலூயா. மின்னல்கள், அந்த ஹை பீம், அதெல்லாம் இங்க போடுவது மாதிரி இல்ல, நேச்சுரலாவே அங்க இருக்கிறது. அவர் இருக்கிறதான இடம் இவ்வளவு மிகவும் பெரிய, ஆமென், பார்வைக்கு மிகவும் அருமையா இருக்கிறது. அங்கே 4 ஜீவன்கள் இருந்தன. இந்த 4 ஜீவன்களை வாசிப்போம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், முதலாம் ஜீவன் அது சிங்கத்துக்கு ஒப்பா இருந்தது. இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் எப்படி இருந்தது? காளைக்கு ஒப்பா இருந்தது. மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாயும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தது. அப்ப 4 ஜீவன்களை கவனமாய் கேளுங்கள். ஒன்று சிங்கம். சிங்கத்தினுடைய திறமை என்ன சொல்லுங்க? அது பலம் வாய்ந்தது. ஆமென், காட்டுக்கு ராஜா. ஆமென், அல்லேலூயா. அப்போ அது வல்லமையுடையது, அதிக பலமுடையது, அதிகாரமுடையது. நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர், நம்முடைய தேவன் இந்த சிங்கத்தை போல பலமுள்ளவர், அதிகாரமுள்ளவர், ஆளுகை செய்கிறவர், அல்லேலூயா என்பதை காட்டும்படியாய் அங்கே அந்த சிங்கத்தை போன்ற ஒரு ரூபமும். இரண்டாவது காளை. காளை என்பது நம்முடைய பங்கு சந்தையில ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, புல் மார்க்கெட். காளை சந்தை. காளை சந்தை அப்படின்னா நம்பிக்கையை குறிக்கும். எப்போதெல்லாம் இந்த காளையினுடைய சந்தை வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த வணிகம் மேலாக அது உயர்ந்து கொண்டே இருக்கும். வணிகம் படித்தவர்களுக்கு தெரியும். கரடி சந்தை, காளை சந்தை என்றெல்லாம் சொல்வார்கள். நானும் படித்த ஞாபகம் கொஞ்சம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வணிகம் படித்த யாராவது இருக்கீங்களா? இல்ல, படிச்சவங்க போயிட்டாங்க இல்லையா? பாத்தீங்களா, வணிகம் படிச்சாலும் போயாச்சு. சரி, நல்லா கவனிங்க. அப்ப இந்த காளை எதை குறிக்கிறது என்றால் நம்பிக்கையை குறிக்கிறது. ஆமென். நம்பிக்கை என்றால் சாதாரணமான நம்பிக்கை அல்ல. தேவன் மேல ஒரு மனுஷன் வைக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? அது விருதாவாய் போகவே போகாது. அப்போ அந்த தேவனுடைய ஆளுகையிலே முதல்ல பலம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், இனி நம்பிக்கை இருக்கும். ஆமென். அதிலே செழிப்பு இருக்கும், அதிலே முன்னேற்றம் இருக்கும் என்பதை அந்த காளை காட்டுகிறது. இன்னொன்று, காளையினுடைய குட்டி, கன்று குட்டி, அது இரக்கத்தை காட்டுகிறது. அல்லேலூயா, நேர்மையை காட்டுகிறது. மூன்றாவது வாசிப்போம். மனுஷனுக்கு ஒப்பாக. ஆமென். தெய்வீக, தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய திட்டத்தை செய்வது யார்? மனிதன். இன்னும் மனுஷன் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன். எனவே மனுஷ குமாரனுக்கு ஒப்பாக இருக்கும்படியாய் மனுஷ ரூபத்திலே அங்க ஒரு ஜீவன் இருக்கிறது. நான்காவதாக வாசியுங்கள். கழுகு. கழுகினுடைய திறமை என்ன? அதனுடைய வேலை என்ன? அது மிகவும் உயரத்திலே பறந்து பூமி முழுவதையும் அது என்ன செய்யும்? பார்த்து கொண்டே இருக்கும். அதை போல நம்முடைய தேவனும் மிகவும் உயரமான இடத்துல இருந்து அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமென். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனுஷனும் அவருடைய பார்வையிலிருந்து தப்பி போகவே முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு அதிகாரியும் தப்பி போக முடியாது. எனவே அவருடைய ஆளுகையிலே இப்படிப்பட்ட குணநலன்கள் வெளிப்படும் என்பதற்காக அடையாளமாக அங்கு 4 ஜீவன்கள் இருந்தன. தொடர்ந்து வாசிப்போம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும்
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். போதும். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ராஜாவாய் வந்தார். எப்படி வந்தார்? ராஜாவாய் வந்தார். அவருடைய மலை பிரசங்கங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துதான் முழு உவமைகளையும் சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? அந்த ராஜ்யத்தை இப்போது இந்த யோவான் பார்க்கிறார். அந்த ராஜ்யம் துவங்க போகிறது. அந்த ராஜ்யம் துவங்கும் காலம் இது. அது துவங்குகிற நேரத்திலே அவருடைய சிங்காசனம், அவரை சுற்றி இருக்கிறதான எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். இனி இவருடைய ஆளுகையிலே இந்த 24 மூப்பர்கள் இருக்கிறார்களே, இந்த எந்த ஒரு ராஜ்யமாயிருந்தாலும் நல்லா கவனியுங்கள், அமைச்சரவை என்று ஒன்று இருக்கும். ஆமென், அப்படிதானே? அந்த அமைச்சரவையிலே யாரெல்லாம் இவருக்கு ஓட்டு போடுகிறார்களோ அல்லது இவரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அதிகமாய் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்தான் அங்கே முதல் அமைச்சராக வர முடியும். ஆமாவா இல்லையா? நமக்கு எலெக்ஷன் நடக்கிறது. எத்தனை ஆமேன் எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒருவரை ஆமேன் நாங்கள் இவர் பக்கமாய் நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக வருவார். அதை போலதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அந்த ஜீவன்களும் இந்த 24 மூப்பர்களும் என்ன செய்கிறார்கள்? இவருக்கு முன்பதாக பணிந்து, தேவரீர், வாசியுங்கள், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், நீர்தான் அதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். தேவ ராஜ்யம் துவங்கும் பொழுது அவரை எதிர்க்கிறவர்கள் எவருமே இல்லை. ஒரு மூப்பர் கூட அவரை எதிர்க்கவில்லை. வேற வெளியில இருந்து யாரும் எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை. அதான் சிங்கத்தை போன்ற ஆளுகை. சிங்கத்துக்கு முன்னாலே ஏதாவது நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். கழுகை போல பார்வை கொண்ட யாரும் மறைந்திருக்க முடியாது. அதே நேரத்தில் நேர்மையான, நீதியுள்ள ஆளுகை. அல்லேலூயா. தேவ சாயல், தேவனுடைய குணநலன்கள் வெளிப்படுகிற ஆளுகை. 5ஆம் அதிகாரத்தின் 1வது புஸ்தக வசனத்தை வாசிப்போம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். அடுத்தபடியாக எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? உள்ளும் புறமும் எழுதப்பட்டு எத்தனை முத்திரைகள்? நான் போன வாரம் சொன்னேன்ல, எத்தனை சபைகள் உண்டு சொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாம் பின்னால இருக்கிறாங்க. சொல்லுங்க, எத்தனை சபைகள்? 7 சபைகள். ஒரு சபைக்கு பேரை சொல்லுங்க யாராவது. சியோனா, சர்தை, எபேசு, சிமிர்னா. கொரிந்திய சபை உண்டா? இல்ல, பாத்தீங்களா? ஆனா கொரிந்தியருக்கு புக் இருக்கு, முந்தினோர் பிந்தினராய். எபிரேய சபை உண்டா? இல்ல. எபிரேயர் யாரு? பெரிய ஆட்களாகும், அவங்களுக்கே சபை இல்லை. அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமென், ஆமா, அல்லேலூயா. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இதை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இந்த வசனத்தின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலையிலே ஒருத்தன் வேலைக்கு வந்தான், அவனுக்கு 1 பணம் கூலி பேசி அழைத்து வந்தார்கள். ஆனா மத்தியானத்துக்கு பிறகு 3 மணிக்கு ஒரு காப்பி குடிப்பாங்க பாத்தீங்களா? குடிச்ச பிறகு சிலர் வேலைக்கு வந்தாங்க, அவங்களுக்கும் 1 பணம் தான் கூலி. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமென். அந்த ராஜ்யத்துல போகிறதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தொடர்ந்து வாசிப்போம்.
புஸ்தகத்தை திறக்கவும் ஆ, அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஆ, பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற ஆ, பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். ஆ, வானத்திலாவது ஆ, பூமியிலாவது ஆ, பூமியின் கீழாவது ஆ. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் ம், அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஆ, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் ஆ, அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் ஆ, நான் மிகவும் அழுதேன். ம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் ஆ, என்னை நோக்கி, ம். நீ அழ வேண்டாம், ம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் ம், தாவீதின் வேருமானவர் ஆ, புஸ்தகத்தை திறக்கவும் ஆ, அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ம். ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். Praise the Lord. Hallelujah. இதுதான் இயேசு சிலுவையில செய்து முடித்தது. வேற யாராலும் அந்த முத்திரைகளை என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. புஸ்தகத்தை திறக்கவே முடியாது. இயேசு எதற்காக மரித்தார்? இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார்? ஆமென். இந்த முத்திரைகளை உடைக்கும்படியாக. அல்லேலூயா. நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கும்படியாக. எவருமே இல்லை. யோவான் பார்க்கிறார், யாருமே இல்லை என்று என்ன செய்கிறாராம் இவர்? அங்கு போய் அழுகிறார். யாருமே இல்லையா? அப்போ மூப்பர்களில் ஒருவன், அந்த 24 பேர்ல ஒருவர் வந்து சொல்லுகிறார், நீ அழாதே, இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் என்ன கொண்டிருக்கிறார்? ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில தோற்று போகவில்லை. இன்னைக்கும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். சிலுவையில அடிக்கப்பட்டதற்காக அழுகிறாங்க. இயேசுவை பாலா பாலான்னு தொழுறாங்க. ஆனா அல்லேலூயா, அவர் ஜெயம் கொண்ட காரியத்தை யாரும் பேசுவதில்லை. எதற்காக ஜெயம் கொண்டார்? என்னை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக. அல்லேலூயா. வேறு எவராலும் என்னை அங்கே கூட்டி செல்ல முடியாது. பிதாவுக்கு முன்பதாக வேறு யாராலும் போக முடியாது. ஆனால் யோவான் பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் அங்கே இருக்கிறார். அவருக்கு பெயர் என்ன? யூத கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேருமானவர். அவருடைய பெயர் என்ன சொல்லுங்க? இயேசு. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு பெயர் அல்லாஹ் அங்க இருக்கிறதா? இல்ல. வேற விக்கிரகங்களுக்கு பெயர் அங்க இருக்கிறதா? இல்ல. இயேசுவுக்கு அம்மாவுக்கு பெயர் இருக்கிறதா? இல்ல. அப்பாவுக்கு பெயர் இருக்கிறதா? இல்ல. ஆமென். இயேசு. ஹல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது. இப்போ அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர் என்று சொல்லிவிட்டு 10வது வசனத்திலே, எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர் என்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யாருக்கானது? சொல்லுங்க.
யாரு ராஜாக்கள், யார் ஆசாரியர்? யாரு? வெளிப்படுத்தின புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். யாரு தெரியலையா? என்ன வாசிங்க? 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாரு சொல்லுங்க? சந்தோஷமா நிமிர்ந்துருங்க, நீங்க தான். அப்போ இனி வாங்க அந்த 5வது அதிகாரத்தின் 6வது 10வது வசனத்தை வாசியுங்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாடினது யார் தெரியுமா? அந்த 24 மூப்பர்களும் இந்த புதிய பாடலை பாடுகிறார்கள். பாடிவிட்டு 11வது வசனத்துல இவர் இன்னும் திரும்பி பார்க்கிறார். அந்த மூப்பர்களை சுற்றி யார் நிற்கிறார்? வாசியுங்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 நீங்க எல்லாம் இனி எப்படி இருக்க போறீங்க சொல்லுங்க? கவனமா, நீங்க தூதர்களை போல. அப்போ அந்த மூப்பர்கள் புதிய பாட்டை பாடும்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னேன், பாத்தீங்களா? நம்ம வாசிச்சோம் இல்லையா? அந்த 1000 ஆமென் அல்லேலூயா 10,000 அந்த தூதர்களை அவர் அங்கே பார்த்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்களும் நானும் போயிருக்கணும். ஆமென். முத்திரை உடைச்சு குதிரை இங்க வரும்போது யாரும் இங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா ஆமென். இந்த குதிரையை பார்க்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடாது. ஆமென். அந்த கண்ணாடி கடல் அருகே அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் என்ன பாடல்களை பாடுகிறார்கள்? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்கள் தேவனுக்கென்று உம்முடைய ஜனத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று பாடல்களை பாடும்போது அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ரகசிய வருகைன்னு பைபிள்ல ஒரு வார்த்தை இல்லை, அதுதான் ரகசியம். ஆமென். அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அங்க பாடலை பாடுகிற இடத்துல நம்ம இருக்கணும். இது இனி நடக்க போகிறது, இது இனி சம்பவிக்க போகிறது. ஏனோ தானோ என்று இருந்தா, ஆமென், என்னைக்கும் வசனம் கேட்கிற மாதிரியே கேட்டுக்கொண்டிருந்தா அங்க போக முடியாது. இதோ திருடனை போல வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படித்தானே? சபையில 2 பேர் வந்து ஆராதிப்பாங்க, ஆனா ஒருவர் போய் விடுவார். ஆமென். ஒருவேளை இவர் அற்பமாய் எண்ணப்பட்டவராய் இருக்கலாம், இவர் ஒழுங்காய் ஜெபிக்காதவர், இவர் ஒழுங்காய் ஆண்டவருக்காக கொடுக்காதவர், ஆமென், இவர் ஆமென் ஸ்தோத்திர வசனங்களை அறியாதவர் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா காலையில வந்தவருக்கு ஒரு பணம் தான் கூலி, மத்தியானத்துக்கு பிறகு வேலை முடிகிற நேரத்துல வந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவர் அங்க போய் விடுவார். யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட 13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அப்போ இவர் ராஜாவாய் வருவதற்கு
வானத்திலும் பூமியிலும் உள்ள, பூமியின் கீழும் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும், சமுத்திரத்தில் உள்ளவைகள், அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் எல்லாம் இவரை ராஜாவாய் ஏற்றுக்கொள்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவர் ராஜாவாய் வரணும்னா அவருக்கு எதிரா எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படித்தானே? அவர்கள் வீட்டில் உள்ளவங்களே சில என்ன செய்ய மாட்டாங்க, அவருக்கு ஆமா, ஒருவர் அரசவையில் இருப்பார், அவருடைய மனைவி ஆப்போசிட்டா இருப்பாங்க. அப்படித்தானே? சகோதரர்கள் ஆப்போசிட்டா இருப்பாங்க. இங்க அப்படி இல்லை. முதல்ல பார்த்தோம், 4 ஜீவன்களும் மூப்பர்களும் ஆமென் விழுந்து அவரை பணிந்து கொண்டு நீர் மாத்திரமே இதற்கு பாத்திரராயிருக்கிறீர் என்று சொன்னது. இப்போது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற வஸ்துக்கள் கூட என்ன சொல்லுகிறது? ஆமென், அவரை தொழுது கொள்ளுகிறது. ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. 6வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். சரி, முத்திரை இப்ப உடைப்போமா, அடுத்த வாரம் உடைப்போமா? 12:30 ஆச்சு. இப்ப ரொம்ப பிஸியான நேரம் இல்லையா? நிறைய வேலைகளை எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ உடைச்சா கொஞ்சம் நேரம் ஆகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனிதான் முத்திரை உடைக்கப்படுகிறது. ஆமென். அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 3 அதிகாரத்தோடு சபை என்ன ஆயிற்று? முடிந்து போயிற்று. 4வது அதிகாரத்தில் வரும்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீங்களும் நானும் போயிருக்கணும் அங்க. ஆமென். அதுக்கு மேல இங்க இருந்தோன்னு சொன்னா உபத்திரவ காலம். இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது அதிலிருந்து குதிரைகள் வரும். குதிரையில இருக்கிறவர்கள் மரணத்தை உண்டாக்குவார்கள். ஒரு குதிரையில வருகிறவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? சமாதானத்தை எடுத்து போடுவார். இது ஒரு அடையாளம். சமாதானத்தை எடுத்து போடும் பொழுது பாருங்கள், சபை இந்த உலகத்திலே இருக்கும் போது மாத்திரம்தான் பூமி எங்கும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சபை போன பின்பு சமாதானம் என்பது இருக்காது. ஏனென்றால் சமாதானத்தை கெடுக்கிறவன் வருவான். இப்போது சமாதானத்தை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை. ஒரு குதிரையில வருகிறவனுக்கு பேரு பாதாளம். அதான் சொன்னேன், சபை இங்க இருக்காது. பாதாளம் பின்தொடர்ந்து ஒருவனை வருகிறது என்று சொன்னால் இங்க சபை இருக்காது. இங்க உபத்திரவப்படும் போது சபை இங்கு இருக்காது. தெளிவாய் தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு வசன ஆதாரங்களும் இதற்கு நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. எனவே அங்கிருந்து கொஞ்சம் வசனம், இங்கிருந்து கொஞ்சம் வசனம் எடுத்து பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் உங்களை குழப்புவார்கள். நான் முதல்ல சொன்னேன், தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் கலக்கத்தின் தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? தெளிவின் ஆவியானவர். ஆமென். அவர் ஞானத்தின் ஆவியானவர். உங்களுடைய ஞானத்தை அதிகரிக்கும்படியாக உதவி செய்வாரே தவிர, ஆமென், சோர்ந்து போனவன் கலங்கி போனவனுக்கு புதிய பலத்தை கொடுப்பாரே தவிர கலங்கி இருக்கிறவனை கொஞ்சம் கூட கலங்க வைக்கவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள்னாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசினபடியினாலே எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலத்தை குறித்து ஆண்டவரே யோவான் மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் விழிப்பாயிருக்கும்படி, நாங்கள் ஜாக்கிரதையாயிருக்கும்படி ஒரு முறை கூட, ஆமென், ஸ்தோத்திரம், உடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே.